தவம் என்றால் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். தவம் என்றால் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆலயத்துக்கு பூ கொண்டே கொடுப்பது, அபிஷேகம் செய்வது, அர்ச்சனை பொருட்கள் கொண்டே கொடுத்து அர்ச்சனை செய்வது. இது அல்ல. தவம் என்பது ஒரு மனித பிறவி எடுத்த ஆன்மா புறமத்தியிலே இருந்து அந்த இறைவனுடைய திருவடியை நோக்கி இருந்து வாழ்வதுதான், அதான் தவம். அப்படி வாழ்ந்து வர வரத்தான் எங்களுடைய உயிர் பக்குவம் அடைந்து இறைநிலையிலே பொருந்தி இருந்து வாழலாம். தவம் என்றா இதுதான். வேற தவறான வரவிலக்கணங்கள் நாங்கள் இதுக்கு கொடுக்க கூடாது. ஒரு மனிதன் வழிபாடு செய்கின்றான் அல்லது பூஜை செய்கின்றான் என்றால் மாலை போடுவதோ பூ எடுத்து வைப்பதோ அல்ல. ஒரு இடத்தை நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்திலே, நல்ல குளிர்ச்சி பொருந்திய இடத்திலே, ஒரு மரத்துக்கு கீழே அல்லது வீட்டில் இன்னும் ஒரு நல்ல ஒரு சமநிலையான இடத்திலே விரும்பியவாறு நாம் காலை மடக்கி இருந்து ஒரு ஆசனத்தை போட்டுக்கொண்டு நாம் படிப்படியாக உருவமத்திலிருந்து அகவிழிப்பை ஏற்படுத்தி அந்த அகவிழிப்பை வளர்த்து கொண்டு போய் படிப்படியாக அந்த சிதாகாசத்திலே பொருந்தி இருந்து அருள் அனுபவத்தை பெற்று அனக வாழ்வு வாழ்ந்தால் வள்ளல் பெருமான். ஆனா இதுதான் தவம்.